அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் சேலஞ்ச் 3 பார்க்கலாமா? இப்போ பாசிப்பயிறு கஞ்சி காய்ச்ச போகிறேன். எப்படி காய்ச்சலான்னு பார்க்கலாம் வாங்க. பாசிப்பயிறு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டலாம். அது தண்ணி சேர்த்து ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்துக்கிட்டு குக்கரில் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு 5-6 விசில் போட்டு எடுத்துக்கலாம். பாசிப்பயிரில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. உடல் எடையை குறைக்கிறவங்க இதை வாரத்துக்கு 3 டைம் எடுத்துக்கலாம். பசியை நல்லா கட்டுப்படுத்த கொடுக்கும். நார்ச்சத்து இருக்குது, இதயத்துக்கு நல்லது. பாசிப்பயிறு முகத்துக்கூட நல்ல பொலிவை தரும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இதை நல்லா ஒரு பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இங்கே பெரிய குக்கராக இருந்தால் தண்ணி கூட வச்சு சேர்த்து எடுத்துக்கலாம். நான் சின்ன குக்கருங்கனால இப்போ தான் நான் தண்ணி சேர்க்குறேன். இப்போ நான் இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போது நான் தேங்காய் பூ சேர்த்துக்கிட்டு வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கிறேன். ஏன்னா கல் மண் தூசிலாம் இருக்கும், அதனால் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. இறக்க போகிற டயத்தில் 1 கப்பு தேங்காய் பால் ஊற்றி நம்ம இறக்கிக்கிடலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். ஒரு கடாயை காய வச்சு நெய் ஊற்றி முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா வறுத்து சேர்த்துக்கலாம். இதை தாளித்து ஊற்றும்போது நெய்யும் மணமும் கமகமாண்டு மணக்கும். இந்த பாயசம் அருமையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இது வாரத்துக்கு 3 டைம் வச்சு சாப்பிடுங்க. இது கூட நம்ம ஒரு ஜூஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5 நெல்லிக்காய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு இஞ்சி துண்டு சேர்த்து நல்லா நெய்ஸாக அரைச்சி வடிகட்டி கொஞ்சம் உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காவிலே வைட்டமின் சி இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது, முடியை உதிர்வதை தடுக்கும். கால்சியம், இரும்பு சத்து இருக்குது, நிறைய பெனிஃபிட் இருக்குது நம்ம சாப்பிட்ற பொருட்களில். அதே மாதிரி கருவேப்பிலையிலே முடி வளர்ச்சியை தூண்டும், இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும், இதயத்துக்கு நல்லது, கல்லீரலுக்குலாம் நல்லது. நம்ம ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டு தான் எடுத்துக்கிறோம். அது எவ்வளோ நல்லதுன்னு பாருங்கள். இப்போ பார்க்கலாமா என்னென்று. பாசிப்பயிறு கஞ்சி, நெல்லிக்காய் ஜூஸு, 2 பப்பாளி துண்டு, ஒரு எக்கு. இதுதான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.